எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மேங்கோ ஜிஞ்சர் தொக்கு, மாங்காய் இஞ்சி தொக்கு. மாங்காய் இஞ்சியை தோல் சீவி கழுவி நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். இதை நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். சும்மா ரஃபாக நறுக்கினா போகிறோம், ரொம்ப சைஸ் வரைய பார்த்து நறுக்க வேண்டியதில்லை. ஏன்னா மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம், அதனால. நல்லா அரைச்சிட்டோம். பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன், வெடிக்கட்டும். வெடிச்சாச்சு, அரைச்சதை அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் நிதானமாக போடணும், இல்லைன்னா வழியில் வரும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வச்சுருக்கணும் அடுப்பில். எண்ணெயை அப்சர்வ் பண்ணிட்டு விடுது இல்லையா, இந்த எண்ணெயை வெளியே விடும். எல்லாம் முடிஞ்ச உடனே எண்ணெயை வெளியே விடும், அதை பார்த்தாலே தெரியும் நமக்கு. அடுப்பை சின்னதாகவே வச்சுட்டு பண்ணணும். இதை ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வெளியே விட போகும்போது எண்ணெய் வெளியே வந்துடுது பாருங்க. எண்ணெய் தெரியறத வெளியில் வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வெந்தய பொடி போடலை, ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய போடுறதானாக்கா, ஊறுகாய் போடுறதானாக்கா, தொக்கு போடுறதானாக்கா இந்த ஸ்டேஜ்லேயே வெந்தய பொடியை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கலரி வச்சு விடலாம். கொஞ்சம் ஆவி போன விட்டு தனி மிளகாத்தூளை சேர்க்கணும். சாதா இஞ்சி தொக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா மாங்காய் இஞ்சியே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தொக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆவி போயிடுது. இப்போ தனி மிளகாத்தூளை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது இஞ்சி கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்துட்டே போட்டுக்கலாம். கலரி வச்சுட்டோம்னாக்க ரெடி ஆகிடும்.
மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுத்து.